யூ கைஸ் வெல்கம் பேக் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோமா இல்ல நரகத்துக்கு போக போறோமாங்கிறத பார்க்க போறோம். நம்ம எங்க போக போறோங்கிறத தீர்மானிக்க போறது இந்த சேர்ல உட்கார போற காட். கடவுளா மாறதுக்கு லக்கு ரொம்ப தேவை. அதனாலதான் நம்ம லக்கி பாய் சின்சான் வந்திருக்கான். அல்லிக்குங்கோ கொஞ்சம் கிளிக்குங்கோ, இந்த கடவுளை பார்த்து எல்லாரும் காட் பிளஸ் வாங்கிக்கிங்கோ. டே பொடிப்பாயில ரொம்ப ஆடாத, நீ இன்னும் காடா மாறல. இங்க பாரு ஏகப்பட்ட சேர் இருக்கு. இது வந்து ஒரு ராஜ்யத்துக்கும் ஒரு அரசர் மாதிரி இங்க ஒரு கடவுள் இருப்பாங்க. நம்ம சொர்க்கலோகத்துக்கு கடவுளா மாறினா எப்படி இருக்கும்? வாட் இஸ் திஸ் பங்கு? தவக்கல மீனெல்லாம் கியூல நின்றுகிட்டு இருக்கு. இது நம்ம சின்சான் மாதிரி இருக்கு. அப்படிதான் அப்ப நம்மளும் இந்த கியூல இருப்போமா? ஒருவேளை தவக்கலையா இருப்போமோ? இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறத நல்லா கொள்ளு கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ரவுண்ட்ல இந்த அக்கா தான் நமக்கு கடவுளா வந்திருக்காங்க. இவங்க தான் நம்மள சொர்க்கத்துக்கு அனுப்பலாமா இல்ல நரகத்துக்கு அனுப்பலாமான்னு முடிவெடுக்க போறாங்க. இது நம்ம சின்சான் தானே. என்ன பண்றான்? கடவுளே என்ன பிளஸ் பண்ணுங்க. என்னமோ பண்றான். இது என்ன பெக்கு? ஓ அதை கொடுத்ததும் கடவுள்கிட்ட நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்காக கெஞ்சறதாட்டுக்கு இன்னொரு ஆப்ஷன் பிரைஸ் அப்படின்னா பாராட்டுறது தானே. கடவுளை பாராட்டி நம்ம எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா அதை கொடுத்தா காசு கேட்கறானுங்கடா. கடவுளுக்கிட்டே லஞ்சமா? நல்லா இருக்குடா. நமக்கு இருக்க கடைசி வாய்ப்பு இதுதான். இதை விட்ட வேற வழி இல்லை. நம்ம லோகத்தில் உள்ள பரம பிதாவே, தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நான் செய்த தவறுகளை மன்னித்து என்று சொர்க்கலோகத்துக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்பாடா நம்ம கெஞ்சு கூத்தாடி எப்படியோ சொர்க்கத்துக்கு வந்தாச்சு. நரகத்துக்கு போயிட்டான். கடவுளே இதெல்லாம் நியாயமே இல்ல. உனக்குலாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா. நல்ல வேலை நம்மள சொர்க்கத்தோட டீமுக்கு அனுப்பிட்டார். காட் யூ ஆர் கிரேட். நம்ம இந்த ஜென்மத்துல மீனா இருந்திருப்போம் போல. அதனாலதான் மீன் ரூபத்துல இருக்கும். சின்சான் வந்து என்னவா இருக்கான்? பெருச்சாளி தானே இது. பெருச்சாளி ஏதாவது பிடிச்சி கடிச்சிருக்கோம். அதான் ஓகே. நம்ம சொர்க்கத்தோட டீம்ல 4-5 பேர் இருக்கும். நரகத்தோட டீம்ல 3 பேர் இருக்காங்க. இதெல்லாம் போங்கு. நம்ம ஆஞ்சலாம் மாறிட்டோம் போல. ரக்கெல்லாம் முளைச்சிருக்கு. கெட் ரெடி டு ஃபைட்டா. ஓ இப்ப சொர்க்கத்துல இருக்கவங்களுக்கும் நரகத்துல இருக்கவங்களுக்கும் ஃபைட்டா. அந்த 3 பேர் தான் இருக்கானுங்க. செத்தானுங்க இன்னைக்கு நம்ம கிட்ட. அந்த நரகவாசிகளை அடித்து துரத்துவோம். செல்லுங்கள். எங்க அந்த சின்சான்? அவனுக்கும் நமக்கும் தான் போட்டி. இதோ வராம பாருங்க. நீ ஆன்சலா இருக்கலாம். நான் டெவிலோட சக்தி நான் பார்க்க தானே போறேன். இதோ வெச்சுக்கோ. முடிச்சு விட்டான்டா. டீமன்ஸ் வின் பண்ணிட்டாங்க. எப்பறம் 3 பேர் சேர்ந்து 5 பேர்த்த கொண்டீங்க. சரி நம்ம மட்டும் இந்த ஹேவனுக்கும் ஹீலுக்கும் போகக்கூடிய நடுவுல இருக்க பிளஸ் கடவுளா இருக்கக்கூடிய இடத்துக்கு போனோம்னா சரிசமமா நம்ம பிரிப்போம். யாரு நீ? கம்பி கட்டுற கதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம காடா வரதுக்கு வெறும் 6% தான் வாய்ப்பு இருக்கு. அந்த லக் இன்க்ரீஸ் பண்ண என் கூட சேர்ந்து நீங்களும் உதவி பண்ணுங்க. இந்த வீடியோக்கு யாரெல்லாம் இன்னும் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன சொல்றான் பாத்தீங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியாக்க மாதிரி இருக்கு. ஓ இப்போ டாக்டரா வந்திருக்கோமா? இது டாக்டர் சூட்டா இல்ல சயின்டிஸ்ட் சூட்டா? பின்னாடி நான் தான் இருக்கேன். ஒரு ஊசி மட்டும் கிடைச்சா போதும், சடக்குன்னு குத்திடுவேன். நான் சுண்டக்கா நீயே ஊசி சைஸ்ல தான் இருக்க. இப்போ இவர்தான் கடவுளா? கடவுளே தான் சொல்றாரு. ஹோ 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 ஐ டேக் ரிவெஞ்ச் நோ பால். ஹோ 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 டேய் இவனை யாரா கடவுள் சீட்ல உட்கார வச்சது? அங்க உட்கார்ந்துட்டு ரிவெஞ்ச் எடுப்பேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். எப்படியும் அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நம்மள நரகத்துக்கு தள்ளாம விட போறது இல்ல அவன். அதுக்கு எதுக்கு அவன் கால்ல விழுந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும்? கெத்தா சல்யூட் அடிச்சுட்டு நம்ம நரகத்துக்கு போவோம். அட்டென்ஷன். என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான்? நம்ம சின்சான் எங்க போறான்னு பார்ப்போம். சின்சானும் இங்க வந்துட்டான். என்ன ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொர்க்கத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான். என்னமோ அதுல ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கான். அவனை மட்டும் நரகத்துல தூக்கி போட்டான். ஹெவன் டீம்ல 6 பேர் இருக்கும். அதே ஹெல் டீம்ல ஒரே ஒருத்தன். அப்படின்னா அந்த ரிவெஞ்சுன்னு சொன்னான்ல அது நமக்கு கிடையாது, அந்த ஒருத்தனுக்கு தான் போல. ரிவெஞ்ச் வச்சு செஞ்சுட்டான். மாட்டினாண்டா இன்னைக்கு அவன். அந்த ஒரு டெவில் அடிக்க இந்த பக்கம் 6 ஏஞ்சல்ஸ் இறக்கி விட்டுருக்கான். அந்த காட் சீட்ல இருக்கவன் ஸ்கெட்ச் போட்டு அவனை செஞ்சுட்டான்டா. அவ்வளவுதான், அவன் கதையை முடிச்சிட்டானுங்க. இது என்ன? அது குட்டிச்சாத்தான். ஐயோ ஜாம்பி மாதிரி இருக்கு. ஏஞ்சல்ஸ் தான் வின் பண்ணிருக்கோம். இதுல என்னடா சந்தோஷப்படுறதுக்கு இருக்கு? ஒருத்தன் அடிக்க 10 பேர் போயிருக்கோம். நான் மட்டும் கடவுளா வந்தேன். அதே மாதிரி உன்னை தனியா இறக்கி விட்டு உன்னை பழி வாங்க வேண்டாம். இங்க பாருங்க எல்லாம் தும் சாகிய மாதிரி இருக்கானுங்க. இதுல நான் எங்க இருக்கேன்? இதோ இருக்கேன். நான் தான் இப்ப காடா. இங்க இருக்க ஒருத்தனா வந்து நம்மகிட்ட பிளஸிங் வாங்க போறானுங்க. வாங்க ராஜா வாங்க. GPU மமை காட் பிளஸ் யூ கம் அண்ட் ஃபாஸ்ட் ஹியர் ஐ பிளஸ் யூ. இவங்களை நரகத்துக்கு அனுப்பலாமா சொர்க்கத்துக்கு அனுப்பலாமாங்கிற பட்டன் நம்ம கையில தான் இருக்கு. இங்க ஒருத்தர் ரொம்ப நேரமா நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி போனா போகுது, நீ சொர்க்கத்துக்கு போ. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இங்க இருக்கிறதுலே ரொம்ப நல்ல கடவுளா நான் தான் இருப்பேன். அதனால நீங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு போலாம். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டா அப்ப நரகத்துல யாரு இருப்பா? சின்சானே இவன் தான் கடவுளா? நான் இந்த ரவுண்ட்ல இல்ல மாமே. நீ இல்லைன்னு சொன்னா நான் நம்பிட்டேன்னு நினைச்சேக்கண்ணா. உன்னை நான் பார்த்துட்டேன்டா. வா வா வா, உனக்கு தான் வெயிட்டிங். வா
ஐ வாண்ட் டு கோ ஹெவன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எத்தனை ப்ளீஸ்? சரி போனா போது ஹெவனுக்கு போ. அடுத்தது யாரு? இவன் ஏதோ சொல்லியிருக்கான், ஆனால் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியல. இருக்கிற எல்லாத்தையுமே ஒரே பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, இவனையும் சொர்க்கத்துக்கே அனுப்புவோம். இதோ வந்துட்டான்ல நமக்கு வாய்த்த அடிமை. ஒழுங்கா மறைஞ்சு கூட தெரியல, மண்டை வெளியே எட்டிட்டு பாக்குது பாடுறா. முன்னாடி பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத லவ்லி பாஸ், என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடு. அவ்வளவுதானே ஆசை, பண்ணிட்டா போச்சு, போடா நரகத்துக்கு. இதெல்லாம் ரொம்ப மோசம். நான் பேசுனத மனசுல வச்சுட்டு என்ன பழி வாங்குற? நீ தான்டா சொன்ன தனியா என்ன போடுவேன்னு, அதான் நான் உன்னை தனியா போட்டேன். இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கான், உன் பக்கம் அனுப்பிட்டுமா? அனுப்பிடு ப்ளீஸ், அனுப்பிடு. ஆனா இவனை அனுப்பிட்டா நீ ரொம்ப ஆடுவிய. தனியாவே இரு, அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். என்ன சின்சான் உன்னை பிளஸிங் பண்ணிட்டா? ஜிபியூ மம்மி காட் பிளஸ் யூ. போடா விளக்கண்ண. அவனுங்க எல்லாத்தையும் ஒன்னா சொர்க்கத்துல போட்டு என்ன மட்டும் தனியா நரகத்துல போட்டிருக்கேடா. எப்படா நான் அவனுங்களை சமாளிப்பேன்? நீ தான்டா ஆசைப்பட்டு கேட்ட, நான் மட்டும் கடவுளானா உன்னை தனியா போடுவேன்னு. நீ ஆசைப்பட்ட, நான் செஞ்சுட்டேன். என்ன புறாரக்காரனுங்க இத்தனை பேர் இருக்கானுங்க, நான் தனியா இருக்கேன். எப்படா நான் சமாளிக்க போறேன் இவனுங்களை? போர் ஆரம்பம். அந்த லக்கி பாய் பேர் வச்சிருக்கோம், அன்லக்கியா மாத்தி காட்டுங்க. அவ்வளவுதான், பொடி போய கதையை முடிச்சிட்டாங்க. The winner is Angel team. நீ எனக்கு பண்ணதுக்கு நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன்டா. அதுக்கு நீ காடா வரணும். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா பாத்துக்கலாம். இப்போ எல்லாருமே டெவில் மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கோம். ஆமா, நம்ம சின்சான காணா. இக்கட சூடுக்கண்ணா. ஆஹா, சின்சான் தான் காடா. பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன்டா. நம்ம தான் ஃபர்ஸ்டாவே நிக்கிறோமா? இது வேறயா? அவன் எப்படி நம்மள விட போறது இல்ல. அப்புறம் எதுக்கு அவன் கால்ல விழுவணும்? நான் ஒன்ன மாதிரி கடவுள் கிடையாது. மன்னிப்பு கேட்டா மன்னிச்சு விட்டுருவேன். அப்படியா? அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க. நான் இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு மனசுல வச்சுட்டு என்ன பழி வாங்கிறேன். நரகத்துக்கு அனுப்பி விட்டான் நம்மள. டேய் சின்சானே, ஏமாத்திட்டடா நீ என்ன. சொல்ல காப்பாத்தானே என்ன உத்தமனே. போடா, போன டைம் என்ன தனியா விட்டில, அதுக்கு பழிக்கு பழி. சின்சானே, தெரியாம பண்ணிட்டேன்டா. இன்னும் 3-4 பேர் தானே இருக்கானுங்க. ஒரே ஒருத்தனை என் பக்கம் அனுப்பி விடுறா. இன்னும் 3 பேர் தானே இருக்கானுங்க. டேய் ப்ளீஸ்டா, ஒருத்தனை என் சைடு அனுப்பி விடுறா. இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. டேய் ஒரே ஒருத்தனை ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி போனா போதும்டா, இவனை வச்சுக்க. வாடா, ஒருத்தன் வந்துட்டான்டா. டேய் சின்சானே, இன்னொருத்தன் அனுப்பி விடுறா. இன்னும் ஒரே ஒருத்தன், அவனை என் சைடு அனுப்பிடு. கடவுள் ஒரு டைம் தான் வரம் கொடுப்பாரு, அதுக்கு மேல கிடையாது. போடா. அட பாவி. டேய் சின்சானே, என்ன பழி வாங்கிட்டில. மறுபடியும் நான் காடா வருவேன்டா. அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன். சொர்க்கத்துல இத்தனை பேர் இருக்கீங்க, நரகத்துல நாங்க 2 பேர் தானா? என்ன போன டைம் எப்படி அடிச்சிருப்பானுங்க அவனுங்க, அதே மாதிரி இந்த டைம் நீ அடி வாங்க போறடா. டேய் சின்சானே, அவனுங்க எத்தனை பேர் வேணுமாலும் இருக்கட்டும். இந்த பக்கம் இருக்கிறது டெவில்ஸ், அத மறந்துடாத. அதையும் பாப்போம். இந்த லக்கி பாய் சொல்றேன், உனக்கு லக் இருந்தா தப்பிச்சுக்க. ஆப்போசிட்ல இத்தனை பேர் இருக்கானுங்களே, ஏதாவது பிளான் பண்ணி தான் அடிக்கணும். ஓகே, இங்க பாம்பு இருக்குல்ல, இதை தூக்கி அவனுக்கு மேல போடலாம். என்ன பாம்பு போக மாட்டேங்குது? பாம்பு வாங்க காசு வேணுமா? ஆட பாவீங்களா, இந்த நேரம் பார்த்து கேட்கறானுங்க. நம்ம கிட்ட பண பலமும் இல்ல, ஆள் பலமும் இல்ல. இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரே நம்பிக்கை ஓடுறதுதான். இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இந்த குட்டி சத்தான் ஜாம்பிஸ்ங்களும் உள்ள வந்துருச்சுங்க. அதுக்கு நம்மள மட்டும் துரத்துல, ஆஞ்சல்ஸ்ங்களையும் துரத்தி அடிக்குதுங்க. இல்லை நம்ம டீமேட்டு அந்த ஒருத்தன் காலியா, இப்போ நம்ம மட்டும் தான் இருக்கோம். அதே மாதிரி ஆஞ்சல்ஸ் இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களை நம்ம கொண்டாகணும். இங்க ஒருத்தன் சும்மா நிற்கிறான், அப்படியே போய் குத்திடுவோம். அவ்வளோதான், இவனை கொண்டாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் வச்சுக்கோ. எஸ், அவனுக்கு கதையை முடிச்சிட்டோம். இந்த குட்டி சத்தானுங்க துரத்துது. டீமன்ஸ் வின். எஸ், ஒத்தாடா மொத்தமா காலி பண்ணியாச்சு. என்ன சின்சானே, நீ எதிர்பார்த்தது நடக்கலையா? இப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம், மறுபடியும் மாட்டவே இல்ல. அப்ப பாத்துக்கிறேன். அதுக்கு நீ மறுபடியும் கடவுளா பிறந்து வரணும்டா. இப்ப வேற ஒருத்தன் வந்திருக்கான் கடவுளா. இவனாவது நல்லவனா இருப்பான்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் நிக்கிறோம். ஓகே, இப்போ நார்மல் காஸ்டியூமில் வந்திருக்கோம் நம்ம. கடவுளே, உங்கள் கருணை எனக்கு தேவை. தயவு செஞ்சு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. அங்கே தான் நிறைய பேர் இருப்பானுங்க, ஈஸியாக ஜெயிக்க முடியும். ப்ளீஸ் கடவுளே, இதுக்கு மேலே என்னால் கெஞ்ச முடியாது. ஆடப்பா, பார்த்துக்கிட்டான். இங்கே போருங்க, இந்த கேமுக்குள்ளேயே அவன் ரிவெஞ்ச் எடுன்னு சொல்லி காட்டுது. கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன். அவன் பேரை மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்து சின்சனே, நீயும் இங்கே வந்துட்டியாடா? பொடிப்போ என்ன நம்பி நான் எப்படி வாருக்கு போவேன்? என் சைடு இன்னும் கொஞ்சம் ஆள் அனுப்பிவிடுங்க காட். அட, கேட்டதுமே கொடுத்துட்டாரு. அதே மாதிரி நம்ம கேட்டதுமே அந்த சைடு அனுப்பியிருந்தாருன்னா பரவாயில்ல. எத்தனை பேர் இருக்கும் நம்ம சைடு? 3 பேர் இருக்காங்க. நம்மளோட சேர்த்து 4 பேர். அதே மாதிரி அந்த ஏஞ்சல்ஸ் சைடு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 5 பேர் இருக்காங்க ஏஞ்சல்ஸ். அதே மாதிரி டீமன்ஸ் 4 பேர் இருக்கும். ஒருத்தர் தானே நம்மளோட அதிகமா இருக்காங்க. அவங்கள நம்மளால பாத்துறலாம். இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணோம்ல, அதனால நமக்கு காயின் கிடைச்சிருக்கும். அந்த காயினை வச்சு இந்த பாம்பு வாங்குவோம். கரெக்டா இருக்கும். சின்ன உன் பக்கத்துல ஒருத்தன் வரான் பாரு, நான் வந்து நான் பாம்பு போடுறேன். எஸ், அட வீணா போனவனே, நீ போட்ட பாம்புல நானும் செத்துட்டேன்டா. ஆஹா, இது நம்ம டீம்மேட்டுக்கும் எஃபெக்ட் ஆகுமா? அது தெரியாம போச்சு. ஐயோ, பின்னாடி ஒருத்தன் துரத்திக்கிட்டு இருக்கான். ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குல்ல, இது யூஸ் பண்ணி பார்ப்போம். இதை வச்சுக்கோ. அது கொடுத்து அவன் பாருங்க ஃப்ரீஸ் ஆயிட்டான். அப்படியே அவனை கொன்ற வேண்டியதான். ஏஞ்சல்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க. அவனுக்குலாவது 2 பேர்ரா. டீமன்ஸ்ல நான் ஒருத்தன் தானே இருக்கேன். ஐயோ, வர பக்கத்துல. அவ்வளவுதான், இன்னொருத்தன் கதையை முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் தான். அவன் பக்கத்துல போறது ஆபத்து. நம்மகிட்ட கொஞ்சம் காயின் இருக்கு, அதை வச்சு இந்த ஐஸ் கியூப் வாங்கிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுவோம் அவன் மேல. எஸ், ஃப்ரீஸ் ஆயிட்டான். ஃப்ரீஸ் ஆனவனை அப்படியே பீஸ் போட்டுற வேண்டியதான். அதை வச்சுக்கோ. டையா, மேட்ச் டை ஆயிருச்சு. இது என்னடா போங்க இருக்கு? நான் தான் அவனை அடிச்சிட்டேன். விளக்குண்ணே, டைம் முடிஞ்சிருச்சு. ஒரு செகண்ட் முன்னாடி குத்த மாட்டான் அவனை. என்னது இது? எல்லாம் ஜட்டி போட்ட தடினுங்களா இருக்கானுங்க, கொடூரமா இருக்கானுங்க. இதுல நம்ம சின்சான் எங்க இருக்கான்? ஸ்கோப் போட்டு பார்த்தா கூட அவனை கண்டுபிடிக்க முடியல என்னால. தோ ஃபர்ஸ்டாவே இருக்கான் பாருங்க. என்ன கக்க முக்கன்னு சிரிக்கிற? நீ எங்க இருக்கேன்னு கண்டுபிடுறா ஃபர்ஸ்ட். ஆமா, இந்த கெட்டப்ல நம்ம எங்க இருக்கோம்? ஓ, நம்ம தான் காடா.
பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்மள வச்சு செஞ்ச ஒருத்தனையும் விட மாட்டேன். அது முக்கியமா அந்த லக்கி பாய் சின்சானை விட மாட்டேன். கொடுமை, உனக்கு மட்டும் காடா வந்துகிட்டு இருக்கேன். பர்றா காடியே மிரட்டுறியா நீ? காடு நினைச்சா என்ன பண்ண முடியும் தெரியுமா? கடவுளே என்ன மன்னிச்சுக்க கடவுளே, தெரியாம பேசிட்டேன் கடவுளே. முன்பகையெல்லாம் வச்சுட்டு என்ன பழி வாங்கிறாதீங்க. சரி சரி பொழைச்சு போ. நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி கெட்டவன் கிடையாது. இங்க பாருங்க, அவனாவது மன்னிப்பு கேட்டான், இவன் கீழே கூட கும்மிய மாட்டேங்கிறான். போட நரகத்துக்கு. ஒருவேளை இவனுங்க தொப்பையை வச்சு கீழே கும்மிய முடியலையோ? இங்க பாருங்க, ஒருத்தன் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கான், கஷ்டப்பட்டு மன்னிப்பு கேட்கிறான். சரி அதனால சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம். அப்பா இவனை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. இவெல்லாம் நரகத்துக்கு தான். கடவுள் சேர்ல உட்காந்துருக்கு, நமக்கே அவனை பார்த்தா டர் ஆகுது. அவ்வளவு கொடூரமா இருக்கான். ஓகே இவங்க ஆஞ்சல் மறுபடியும் அவனே வந்திருக்கான். பயப்பத்தாவே பயமா இருக்கு. பக்கத்திலே இருக்கான், நம்மள எதுவும் கடிச்சு சாப்பிட போறான். உங்களை நரகம் அன்புடன் வரவேற்கிறது. நீங்க போலாம் சார். அடுத்தது இவனை பாருங்க, கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான், ஆனா ட்ரெஸ் போட மறந்துட்டான். இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம். இன்னும் ஒரே ஒருத்தன் இருக்கான், இவனை எங்க அனுப்பலாம்? சொர்க்கத்துல 4 பேர் இருக்காங்க, நரகத்துல 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ ஓகே, இவனை நரகத்துக்கு அனுப்புனா கரெக்டா இருக்கும். நம்ம 2 பக்கமுமே குறை இல்லாம 4 பேர் பிரிச்சிருக்கோம். இப்பதான் கரெக்டான வார் நடக்க போகுது. ஏன்னா எங்க சைடு இன்னொருத்தர் அனுப்ப வேண்டியதானே, நாங்களும் ஒல்லியா இருக்கோம். அவனுங்களாம் பாரு தட்டி தாண்ட ஒரு 5 மாதிரி இருக்கானுங்க. நான் சோலோவா நின்னு போன டைம் ஜெயிச்சேன். உங்க கூட இத்தனை பேர் இருக்காங்க, முடிஞ்ச ஜெயிச்சு காட்டுற பார்ப்போம். பாரு இன்னைக்கு அவனுங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். வாங்கடா தடி பசங்களா, ஐயோ துரத்துறானுங்க. பாம்பு தூக்கி போட்டு கொண்டு விட்டானுங்கடா. என்னடா போன வேகத்தில் அடி வாங்கி சேர்த்துட்டேன். உனக்கு போய் லக்கி பாய்னு பேர் வச்சிருக்கேன் பாரு. நீ லக்கி பாய் இல்ல, டம்மி பாய். இப்போ ஆஞ்சல்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, அதுவும் 2 பேர். அப்புறம் என்ன மேட்ச் முடியல? ஓ இந்த சைடில் ஓரத்தில் ஒருத்தன் நின்றுட்டு இருந்திருப்பான் போல. அவன் கதையும் முடிச்சிட்டாங்க. இந்த போட்டியில் வெற்றி பெற்றது ஆஞ்சல்ஸ். எப்படி ஜெயிச்சு காமிச்சோம்ல? நீ ஆரம்பத்திலே அடி வாங்கி செத்துட்டா. ஜெயிச்சது உன் டீம் தான், அதை ஞாபகம் வச்சுக்க. இங்க பாருங்க, இங்க ஒருத்தர் டாட்டா காமிக்கிறான். இவனை பார்த்தா தான் கொடூரமா இருக்கு. தாடியா தீ. இவன் பக்கத்திலே போக வேணாம், பக்கத்துல போனா கடிச்சது சாப்பிட போறான். அமைங்கி போன மாதிரி இருக்கான்ல. இந்த உடம்புல தான் சின்ன தலை இருந்தது. இது என்னது? ஓ இந்த பிறவியில நம்ம எல்லாம் எலியா இருந்திருப்போம் போல. ஆனா எலி எதுவுமே ட்ரெஸ் போடாம அம்மனமா நிக்குது. நீ வேணா எலிங்களுக்கு ட்ரெஸ் தைச்சு கொடுக்குறியா? நீயும் எலி தானே, உனக்குலாம் ட்ரெஸ் கிடையாது, சாக்கு போய் தான் தைச்சு கொடுக்கணும். ஓ இந்த அக்கா தான் இப்ப காடா வந்திருக்காட்டுக்கு. அந்த அக்காவுக்கு மட்டும் ஏன் ரோஸ் கலர்ல இருக்குது சேரு? சின்சான் இங்க தான் இருக்கான். அப்ப நம்ம எங்க? இதுதான் நானா? இவ்வளவு கொடூரமா இருக்கேன். எனக்காவது பரவாயில்ல, எலி உடம்பு தான் வந்தது, இவனுக்கு எலி மூக்கே வந்துருச்சு. இந்த பேரிக்கா மண்டையெல்லாம் நம்மளை பார்த்து கலாய்க்கிறானே. இப்போ நமக்கு கடவுளா வந்திருக்கவங்கள பாருங்களே, அவங்களே ஆஞ்சல் மாதிரி தான் இருக்காங்க. நம்மளே ஆஞ்சல் ஆக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. எஸ் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டாங்க. சின்சானும் நம்ம பக்கமே வந்துட்டான். ஏண்டா லவ்லியே, நீ மட்டும் அடிக்கடி காடா மாறுற, என்னால மட்டும் ஏன் மாற முடியல? அதுக்கெல்லாம் லக்கு வேணும்டா. லக்கு தான் என் பேர்லயே இருக்கே. ஐ அம் எ லக்கி பாய். லக்கி பாய்னு பேர் வச்சதும் உனக்கு லக்கு வந்துடும் நீ நினைச்சியா? அப்ப காடுன்னு எனக்கு பேர் மாத்திக்கிட்டா நான் காடா மாறிடுவேன். ஏன்டா? சரி அதெல்லாம் விட இப்ப அவனுங்களை பொழந்து கட்டுவோமா? நம்ம சைடு 5 பேரு, அவனுங்க சைடு வெறும் 4 பேர் தான். பொழந்து கட்டுறோம் இன்னைக்கு அவனுங்களை. இதுல நம்ம வெற்றி பெற்றே ஆகணும். போர் ஆரம்பம். எல்லாரும் முன்னோக்கி செல்லுங்கள். எல்லாம் ஒண்ணா வந்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம பாம்பை தூக்கி நடுவுல ஒண்ணு போடுவோம், கரெக்டா இருக்கும். தூக்கி போட்டாச்சு. ஆனா நம்ம போட்ட பாம்புல ஒருத்தனை கூட அடி விழுவுல. ஆஞ்சல்ஸ் 3 பேர் தான் இருக்கும். எப்படியாவது அவங்களை சமாளிச்சாகணும் நம்ம. அதுலயும் ஒருத்தன் கீழே குதிச்சுட்டான். இப்போ ஒரே ஒரு 2 ஆஞ்சல் இருக்கும். 2 பேரும் ஒன்று சேர்ந்து அடிச்சா கண்டிப்பா முடியும். அவனே கீழே குதிச்சுட்டான். எஸ் ஜெயிச்சிட்டோம். ஆஞ்சல்ஸ் தி வின்னர். டேய் சின்சனே, இங்க போடுற ஒன்ன மாதிரி இங்க ஒரு எலி டாட்டா காட்டுது. என்ன மாதிரியா? அப்ப துரை இவ்வளவு நேரம் என்னவா இருந்தீங்க? நீயும் எலியாதானடா இருந்த இவ்வளவு நேரம்? எலியாதான் இருந்தோம். ஆனா நான் இப்ப கடவுளா மாதிரி உன்னை பெருச்சலியா மாத்திரம் பாரு. இவ்வளவு வாய் பேசினா என் முன்னாடி ஜெயில் கைதியா நின்னுகிட்டு இருக்கா. நீ கடவுளாலாம் மாறல தம்பி. என்ன இந்த டைம் உன் லக்கு உன்னை காப்பாத்தலையா? உண்மைதான். ஆனா அங்க காடா உட்காந்துருக்கு, உனக்கு கொஞ்சம் உத்து பாரு. போன மேட்ச்ல நீ ஒருத்தன் துரத்தி அடிச்சு, அது அவன் தான். கண்டிப்பா உன்னை தூக்கி ஹீல்ல தான் போட போறான். நீ நரகத்துக்கு போ, நான் சொர்க்கத்துக்கு போறேன். அடுத்தது நம்ம தான். எல்லாருமே மன்னிப்பு கேட்டு கடவுளுக்கு போர் அடிச்சிருக்கோம். நம்ம புதுசா ஏதாவது எமௌண்ட் அடப்பாவி இருற எமௌண்ட் போறதுக்கு முன்னாடி நரகத்துல தூக்கி போட்டான்டா. மாட்னியா? ரொம்ப வாய் பேசுன. நல்லா பாரு தம்பி, நீ தான் நரகத்துல இருக்க, நான் சொர்க்கத்துல இருக்கேன். அடப்பாவிங்களா, இதெல்லாம் நியாயமே இல்லடா. என்ன தூக்கி நரகத்துல போட்டது கூட விட்டுருவேன். ஆனா சின்சானை தூக்கி சொர்க்கத்துல போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? இருக்கிறதுலே மோசமானவன் அவன் தான். ஆஹா நம்ம சைடு 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ சொர்க்கத்துல தான் டீம் மெம்பர்ஸ் அதிகமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடவுளே எங்க சைடு கொஞ்சம் டீம் மெம்பர்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுங்க. எத்தனை பேர் இருக்காங்க நம்ம சைடு? பின்னாடி யாரும் இல்லை. 1 2 3 4 பேர் இருக்கோம். அந்த சைடு வெறும் 2 பேர் தான். சின்சான் மாட்டினடா. இன்னைக்கு நான் டீமனா இருந்து உன்னை பழி வாங்க போறேன்டா. நாங்க 2 பேர் தான் இருக்கோம். லவ்லி பாஸ், நீ தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். சரி ரொம்ப கெஞ்சாத, உதவி பண்றேன். நம்ம டீம்மேட்ஸ் மேலேயே நம்ம குண்டு தூக்கி போட்டு அவனை காப்பாற்ற வேண்டியதான். ஓகே தூக்கி போட்டாச்சு. அதுல ஒருத்தன் காலி ஆயிட்டான். சின்சானே நான் உனக்கு உதவி பண்றேன், ஆனா நின்றாத, நின்று அவனை கொன்றுவானுங்க. இங்க பாருங்க, இவனே குண்டு போட்டு சேர்த்துட்டான். அட பாவி, சின்சானை இவனுக்கு விடுற மாதிரி தெரியல. விடுங்கடா டேய், சின்சானை விடுங்கடா. இவனுக்கு விடுற மாதிரி தெரியல. சின்சான் என்ன மன்னிச்சுக்க, உன்னை நான் கொண்டு போறேன். அவனுக்கு கையில நீ சாவு போறதுக்கு என் கையிலேயே செத்தலாம். நீ வீணா போனவனே, உன்கிட்ட போய் உதவி கேட்ட பாரு. தொலைதுறானுங்க.
இவனுங்க கிட்ட நான் மாட்டிக்க கூடாது. கடவுளே காப்பாத்துங்க ப்ளீஸ். நீ என்னதான் கெஞ்ச நாள் கதறினாலும் யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க. என்ன அவனை அடிக்க முடியல? டையா ஓ டைம் முடிஞ்சிருச்சா? தப்புச்சிட்டான்டா. எப்படி? இதுக்கு தான் ஓடுனேன். இப்ப தெரியுதா? இங்க ஓடினதுக்கு நீ ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா கூட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கலாம்டா. அவ்வளோ வேகமா ஓடிக்கிட்டே இருந்து மேட்ச் டிராப் பண்ணிட்டானே. அதுதான் இந்த சின்சான் நுகர்றா. மூளையை யூஸ் பண்ணணும். இந்த ரவுண்டு நம்ம தான் ஃபர்ஸ்ட் நிக்கிறோம். ஆமா சின்சான் எங்க ஆளை காணோம். எப்பயும் கீழே மட்டும் பார்க்காதடா, கொஞ்சம் மேல பார். மேலையா? ஏய் நீ தான் காடா அந்த சீட்ல எலி புழுக்க சைஸ்ல இருக்கான். டே சின்சானே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுத்துறாதடா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுறா. நான் நினைச்சா ரிவெஞ்ச் எடுக்க முடியும், ஆனா நான் உன்ன மாதிரி கெட்ட கடவுள் கிடையாது. போ போ. என்னடா ஆச்சரியமா இருக்கு, நம்மள சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். டே சின்சானே என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு என் சைடு ஆள் அனுப்பாம முட்டை இருக்க கூடாது. என் சைடு நிறைய பேர் அனுப்பு. 2 பேரும் அனுப்பிட்டான். டே இன்னும் 2 பேரும் குடுறா. என்ன கேட்டதும் கொடுத்துட்டான். டே சின்சான் இன்னும் ஒருத்தர். என்னடா அது கேட்டதும் கொடுத்துக்கிட்டே இருக்கான். சின்சானே போதும், இதுக்கப்புறம் இருக்கவங்களெல்லாம் ஹெல்ல தூக்கி போடு. அப்பதான் நாங்கள் ஃபைட் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சொல்ல சொல்ல கேட்காம எல்லாத்தையுமே சொர்க்கத்தில் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். டே இன்னும் 2 பேர் தானே இருக்காருங்க, அந்த சைடு ஒருத்தர் கூட இல்லை. நான் தான் சொன்னேன்ல, நான் தான் இருக்கிறதுலே நல்ல கடவுளா இருக்கணும். அதனால எல்லாத்தையுமே சொர்க்கத்துல போடுறேன். நரகத்துல ஒருத்தர் கூட கிடையாது. அட பாவி, எல்லாத்தையும் தூக்கி ஒரே பக்கம் போட்டான், எல்லாத்தையுமே சொர்க்கத்தில் போட்டான். அதனால இந்த டைம் நமக்கு வார் இருக்காது. ஏன்னா நமக்கு வார் பண்ற அளவுக்கு அந்த சைடு யாருமே இல்லை, வெறும் தரதா இருக்கு. அங்கே போய் ஃபைட் பண்ண முடியாது. அதனால இந்த மேட்ச்ல வின் பண்ணது நம்ம தான். ஓகே கைஸ், ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கேம்ல வந்த மாதிரி கடவுள் உண்மையிலுமே வந்து நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? சொர்க்கத்துக்கு போய் ஆஞ்சலா மாற போறீங்களா இல்ல நரகத்துக்கு போய் டீமனா மாற போறீங்களா? நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஹேவனா இல்ல நான்லாம் நரகத்தை சூஸ் பண்ணி டீமனா மாதிரி உனலாம் போட்டு தள்ளுவேன்டா. அட பாவி, அப்ப கூட நீ நல்லா யோசிக்க மாட்டியா? ஓகே கைஸ், ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய ஃபன்னி கேம் ஹாரர் கேம்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சொல்லுங்க, அவங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோ வந்து இப்போ அது வரையும் உங்களிடம் நான் உங்கள் பாஸ் லவ்லி பாஸ்.